வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய முருகன் தான் அம்மா வந்துள்ளேன். ரொம்ப நாளாக என்னை பார்க்க வேண்டும், என்னோடு பேச வேண்டும் என்று உனக்கு ஆசை. ஆனாலும் பார்க்க முடியாமல், என்னை சந்திக்க முடியாமல் நீ தவித்தாய். அதனால்தான் நான் இன்று உனக்கு நேரடியாகவே வந்து சில விஷயத்தை பற்றி பேசலாம், சில விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிடலாம் என்று நம்பிக்கையில் வந்துவிட்டேன். எப்போ பார்த்தாலும் எதற்காக கவலை? யாருமே இல்லை உனக்காக. எல்லா நாளும் நீ கஷ்டப்படுகிறாய், உனக்கு தனிமையில் இருக்கிறாய் என்றால் நீ கவலைப்படலாம். ஆனால் உனக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் நானும் இருக்கிறேன். தினமும் என்னை நீ நினைக்கிறாய், உன்னை நான் நினைக்கிறேன். இதைவிட என்ன வேண்டும்? இனிமேல் யாரும் இல்லை என்று நீ சொன்னால் நீ முடிவு செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். உனக்காக முருகன் இல்லை என்பது மட்டுமே. இந்த முருகனாகிய நான் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு காவலனாக இருக்கிறேன். புரிகிறதா? என்னை நீ திருச்செந்தூரில் வந்து பார்க்கும் பொழுதும் சரி, நீ எந்த கோவிலுக்கு என்னை நீ தேடி வந்தாலும் சரி, அந்த கோவிலில் இருந்து நேரடியாக உன்னுடைய வீட்டுக்குத்தான் நான் வருவேன். புரிந்ததா? எனக்கு உன்னை அதிகமாக பிடிக்கும். இனிமேல் எனக்குன்னு யாருமே இல்லை, ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்க கூட யாருமே இல்லைன்னு புலம்பாத. உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு உனக்கு தேவையான விஷயங்கள், உனக்கு தேவையான சந்தோஷங்கள், ஐஸ்வர்யங்கள்னு எல்லாம் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆசை எப்பயுமே யாரை விட்டுச்சு? ஆசைங்கிறது உன்னன்னு இல்லை, எல்லாரையும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த ஆசை தேவை, எது தேவையில்லைங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். உன் வாழ்க்கையில் நீ கண்ட அத்தனை விதமான கவலையும், அத்தனை விதமான விஷயமும், தப்பான விஷயமும் உன்னை விட்டு போகும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு நம்பிக்கை துரோகமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் கொடுத்ததுனால நீ தெய்வத்தை கூட இப்போ நம்புறதில்லை. கேட்டால் எல்லாருமே எனக்கு துரோகம் தானே செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த முருகன் உனக்கு துரோகம் செஞ்சதில்லை, நீ தான் என்ன புரிஞ்சிக்கிட்டதும் இல்லை. இந்த முருகனாகிய நான் என்னைக்கும் எப்பயும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒன்று தான் செஞ்சுருக்கேனே தவிர துரோகம் அப்படிங்கிற ஒன்று செஞ்சதில்லை. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சில நேரத்தில் சில விஷயம் உன்னை தப்பான பாதைக்கு, யாரையும் நம்பாத, தெய்வத்தை நம்பாத அப்படின்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஒன்றே ஒன்று, நீ என்ன நம்பு. அந்த சொல்லி கொடுக்குது தப்பா அதை நம்பாத. ஏன்னா எதிர்மறையான விஷயம் உன்னை தெய்வத்திட்ட இருந்து பிரிக்கத்தான் பார்க்குமே தவிர உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பார்க்காது. புரிஞ்சுதா? வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும்னா தெய்வத்தை நீ எப்படி நம்புறியோ அதே மாதிரி நம்பு, உனக்கு நல்லது தான் நடக்கும். அதை விட்டுட்டு இல்லை நான் எனக்கு தெய்வம் நல்லதே செய்யலை, அதனால இனிமேல் நான் தெய்வத்தை வழிபட போகிறதே இல்லை அப்படின்னு நினைக்காத. இந்த முருகன் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஆசையாக உன்னை தேடி நான் எப்படி ஒவ்வொரு முறையும் வரணும், நீ எப்படி ஒவ்வொரு முறையும் வரியோ, இதுதான் உறவு. புரிஞ்சிச்சா? நீ நினைக்கிற இதெல்லாம் உறவா? நான் முருகரை ரொம்ப அதிகமாக வணங்குறேன். ஆனால் முருகர் என்ன ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவே இல்லை, என்னை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் நான் நினைக்கிறது உன்னை இந்த முருகனாகிய நான் பார்த்துக்கிட்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை நீ இப்போ புரிஞ்சிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரத்தில் முருகன் உனக்கு என்னென்ன விஷயம் செய்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவேன். நம்பிக்கை இருந்தால் என்னை தொடர்ந்து வழிபடலாம். நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு என்னை வணங்கி நேரத்தை என்னைக்கும் வீணாக்கிறாதீங்க. நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கிறாங்க பாரு, உன் வாழ்க்கையில்
நீ தேடுறதும் ஆசைப்படுறதும் கிடைக்கும். ஆனால் அதுக்கான பொறுமையும் தேவை. அவசரப்படாதீங்க. பொறுமையாக இருந்து இந்த முருகன்கிட்டேருந்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிற வழியை மட்டும் பாருங்கள். நீங்கள் ஆசைப்படுறத கொடுக்காம எந்த தெய்வமும் இருக்காது. எல்லா தெய்வமும் நீங்கள் ஆசைப்படுறத கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கையோட நீங்கள் எடுத்து வைக்கிற காரியம் மொத்தமும் சிறப்பானதாக மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் தவறான பாதையில் பயணம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பயணங்கிறது திருப்தியாக இருக்கும். அந்தளவுக்கு திருப்தியான ஒரு பயணமாக இருக்கும். திருப்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கையில் திருப்திங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் கவலை வேண்டாம். சிரிச்சுக்கிட்டு சிறப்பான வாழ்க்கை அமையுங்கிற நம்பிக்கையில் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லது நடக்கும், இதில் நல்லது நடக்கும், அதில் நல்லது நடக்கும்னு ஒவ்வொன்றுத்துலேயும் நீங்கள் திருப்தியான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இப்போது நீ என்ன நினைக்கிற, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாகவே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறல்ல. கூடிய சீக்கிரம் நீ நினைக்காத மாதிரியான நல்லது நடக்கும்போது நீ ஒன்று என்கிட்ட சொல்லணும். முருகா, நல்லது நடந்துட்டுங்கிறத சொல்லணும். அப்படி சொன்னாலே போதும். எனக்காக நீ இதை செய்யணும் அதை செய்யணும்னு எதையுமே நான் எதிர்பார்க்குறது கிடையாது. இந்த முருகனுக்கு பிடித்தது ஒன்று தான். நம்பிக்கையாக இருங்க. இந்த தெய்வம் என்னை காப்பாற்றும், என்னை வழி நடத்தும், நல்ல வழியில் கொண்டு போகும்னு நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கி சில விஷயம் உன்னுடைய மனசுக்குள்ளே பூந்து உன்னை கஷ்டப்படுத்தி அடுத்தடுத்த விஷயத்தை செய்ய விடாமல் உன்னை தொந்தரவு செய்யலாம். நாளைக்கு இதே விஷயம் நிச்சயமாக நீயே பார்த்து வியக்கிற மாதிரியான விஷயமெல்லாமும் செய்யும். வாழ்க்கைங்கிறது ஒன்று. அதில் எப்படி வேணாலும் வாழ்க்கை மாறும். நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட அற்புதமான வாழ்க்கை நீ அமைக்கத்தான் போகிற. உன் வாழ்க்கையில் சிறப்பாக கிடைக்கத்தான் போகுது. தொடர்ந்து வாழ்க்கையில் நல்ல முயற்சிகளை எடுங்க. நல்லதே நடக்கும். ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது மட்டுமே கிடைக்கும். இந்த முருகனாகிய நான் சத்தியம் செய்து தருகிறேன். இதுவரைக்கும் சொன்ன அனைத்தையும் மறந்துவிடாமல் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். எல்லாம் சிறப்பே. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த முருகன் நான். ஓம் முருகா.